குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதானே எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்துக்காக தோன்றோம். கடந்த 5 மாதங்கள் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமந்து வந்தவர்களுமாக ஆண்டவரே எங்களை எல்லாம் சுமந்து வந்து இந்த 6ஆம் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய திருப்பாத்திரம் நாங்கள் காணப்படும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் வாய்ப்புக்காய் நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். உலகமே இந்த கொரோனா வைரஸ் வியாதியினாலே ஆண்டவர் தலைவருடைய நெருங்கின் வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் அனுகூலமான துணையுமாயிருந்து இம்மட்டுமாய் போஷித்து பராமரித்ததற்காய் தோத்திரம். பாதிக்கப்பட்ட மக்களையும் நாடுகளையும் கற்றுக்கொடுக்கிறோம். இப்போ இந்த ஆராதனைகளை ஆசீர்வதித்தரும்படி எங்கள் அருமையரசர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை நாம் ஆலயத்தை கூடி தேவனை ஆராதிக்க முடியாவிட்டாலும் இந்த காணொலி மூலமாக உங்களோடு கூட சிஎஸ்சி அருள் ஆலயத்தின் சார்பாக தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. வீடுகளிலோ எங்கிருந்தாலும் நாம் இருக்கிற இடத்திலே தேவனுடைய பிரசித்தி உணரும்படியாக நாம் யாரும் எழுந்து நின்று நம்முடைய பாடல் புத்தகத்திலே 60வது பாடல் சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாருங்கள், பாடலில் 60. சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயாவர பிதாவே நமஸ்காரம் திரு அவதாரா நமஸ்காரம் ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம் தரணில் மனுடர் உயிரடைந்தோங்க தரணில் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரமசத்குருவே நமஸ்காரம் அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் முத்தொழிலோனே நமஸ்காரம் மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் கர்த்தனை கர்த்தா கருணை சமுத்ரா கர்த்தனை கர்த்தா கருணை சமுத்ரா நித்ய திரியேகா நமஸ்காரம் சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இது முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆனதுனாலே நாம் பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நாம் பின்பற்றுவோம். நாம் இருக்கிற நாம் எழுந்து நின்று 5ஆம் பக்கத்தில் உள்ள திருவிருந்து ஆராதனையை நாம் பின்பற்றுவோம். நின்றவனமாகவே ஜெபம் செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரட்சகரும் இருக்கிற சர்வவல்ல கடவுளே, நாங்கள் தேவனுக்கு பரிபூர்ணமாய் அன்பு கூறுவோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்துவோம். உம்முடைய பரிசுத்த ஆவியை சித்தம் பெற்றோம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், வாருங்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரமே பரமராஜாவே சர்வத்துக்கு வல்ல பிதாவாகி தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய சிறந்த மகிமைக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராகிய ஒரே பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே
கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமத்திர தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்கிறவரை சுமத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் பொருட்களை எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்த, நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே, தேவன் ஒருவரே பரிசுத்த ஆவியோடு தேவனாகிய பிதாவின் மகனுடைய உன்னதமானவராயிருக்கிறேன். ஆமென். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனங்களை கேட்கிறோம். ஆண்டுடைய சரீரத்தை ரத்தத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆகவே உத்தம மனஸ்தாபத்தோடும் அவருடைய கிட்டி செய்து கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம்முடைய பாவனை நிமித்தமுடைய உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பு சிநேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புரிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தை நடக்கும் என்று தீர்மானத்திற்கு நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வவல்ல கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். பாருங்கள், நாம் சற்றே அமைதியாயிருந்து நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நமக்குள் பாவம் உண்டு, பாவம் இல்லை என்று சொல்லுவோம். ஆனால் நம்மை நாமே வந்திருப்போம். ஆகவே கர்த்தர் தாமையுடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கதாக இந்த பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக ஆண்டுடைய சாமத்தை கட்டி செய்வோம். வாருங்கள், சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, எமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தவர்கள் அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இரு நடந்து வந்தோம். கிறிஸ்து நாமத்தை சொல்லி விட்டு விடவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று கொண்டாடுகிறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு பாவங்கள் எல்லாத்தையும் மன்னியும். ஒரு பரிசுத்தாவினை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி வைப்பித்தருளும். ஒரு பரிசுநாமத்தில் மகிழ்வுண்டாகும்படி நாம் இனி புது ஜீவர்களாக கூடி செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மதிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபைகளின் அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாழ சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் தேவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி கவலை தந்திரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவங்களை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லாருக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடம் பேசுகிறார் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழருக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு நெருக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய விடுதலையாக்கி சகல நன்மைகளை நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நீதி ஜீவ சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் ஆவியோடும் இருப்பாராக. சபையார் ஐஸ்வர்யக்காரர்கள் வேதத்தின் பகுதியை நாம் வாசி கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. The Gospel according to St. Matthew, chapter 28, verses from 16 onwards. 16 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்கள் குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, வசனத்தினாலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளையிட்ட யாரையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். ஆமீன். வாசிக்கும்படியாய் தெரிந்துகொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே ஸ்தோத்திரம். ஆமீன். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த அருளுரை நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாக
யாரும் ஜனநிலை இருக்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த பரிசுத்தமான காலையில சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் இதனால் திருத்துவ ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிற ட்ரினிட்டி சண்டே எங்களுக்கு ஆசீர்வதியும். உடைய வார்த்தையை எங்களுக்கு நீங்கள் போஷித்திருக்கிறீர்கள் சொல்லிக்கிறோம். உடைய வார்த்தையினால் எங்களை திருப்திப்படுத்தும். நீங்கள் பேசுங்கப்பா, உடைய வார்த்தைகளை கேட்கும் கீழ்ப்படுவதை தாங்க. அருமை பெற்ற இயேசுவை நாம் சொல்லிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே உண்மையாகவே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். It's a great pleasure to share the word of God with you, particularly even the days of darkness. God is the God to change all the darkness and everything will be changed shortly. இன்றைக்கு காண்கிற இந்த பயங்கரமான சூழ்நிலைகள் கட்டாயமாகும். நாம் தொடர்ந்து சீக்கிரமாக தேவாலயத்தில் கூடி தேவனை நாம் ஆராதிப்போம். யாரும் ஜபத்தோடு கூட இருப்போம். விட பிசாசுக்கு நேரானாலும், எப்படிப்பட்ட வியாதியானாலும், கொரோனா வியாதியானாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் படித்து கொள்வார். நாம் ஜபத்தோடு கூட காத்திருப்போம். இந்த நாளிலும் கூட நாம் சிந்திக்க முடியாது தெரிந்து கொள்ளப்பட்டது என்னன்னா, சைன் ஆஃப் த ட்ரீ காட், திருத்துவ தெய்வம், ட்ரினிட்டி. ஞாயிற்றுக்கிழமை பேரு திருத்துவ ஞாயிறு, ட்ரினிட்டி சண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரினிட்டி என்றத அநேகர் நாங்கள் டிவியில் பிரசங்க கேட்கும்போது காலையிலேருந்து கேட்பேன். ஒரு பிரசங்கர் சொல்கிறேன், வாட் இஸ் த ட்ரினிட்டி? தட்ஸ் நத்திங் எல்ஸ் அப்படின்னு ரொம்ப காரசாரமாக பேசுகிறாரு. அப்படி யோசித்தேன் நான், என்னடா ரியலி there is no evidence for Trinity in the Bible. வேதாகமத்தில் நமக்கு இல்லைனாலும் வாட் காட் டீச்சர்ஸ். இன்னைக்கு வாசம் கேட்ட திருமணம் சொல்றாரு, உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. ஏசாமி சொல்லிவிட்டது தான். அந்த நாட்களில் இப்போ ஏசாமி போய் கேட்டாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை எங்களுக்கு காட்டுங்க. ஆண்டவர் சொல்ல போது என்ன, என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறவன். ஆகவே அந்த திருத்துவத்தை செயலாற்ற இடம்னா யோர்தான் தான். அந்த ஆட்டில் ஏசாமி சொல்றார், இது என் நேசகுமார் அப்படின்னு ஆண்டுடைய சத்தம். யோவான் ஸ்நானகன் ஏசாவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது ஆண்டு குமாரனாய் கடவுள் இயேசுவா இருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல வந்து இருக்கிறார். ஆகவே 3 திருத்துவம் செயல்பட்ட திட்டத்தை யோர்தானில் பார்க்கலாம். பிதாவாய் கடவுள், குமாரனாய் கடவுள், பரிசுத்த ஆவியாய் கடவுள். There is no doubt to say that the union of the 3 divine persons, the Father, the Son and the Holy Spirit. இதை நம்ம என்ன சொல்லணும்னா, பழைய பாட்டில் ஒன்றான தெய்வன், ஓர் இறை கோட்பாடு, ஒரே கடவுள், மொனோதிசம். இங்கே நியூ டெஸ்ட்மெண்ட்ல திரியேக கடவுள், ட்ரினிடேரியனிசம்.
அப்போ திருத்துவ சொல் வேதத்தில் என்னன்னாலும் வேதத்தினுடைய ஒவ்வொரு சித்தாந்தங்களும் ஒவ்வொரு பகுதிகளும் இதுதான் சொல்லுது. கிபி 2ஆம் நூற்றாண்டில் பிஷப் தியாப்லஸ் என்பவர் இதை சொல்வாரு. அக்கார்டிங் டு பிஷப் தியாப்லஸ், none of them are inferior to anyone, none of them are superior to anyone, they are equal அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆகவே தேவனாய கடவுள், குமாரனாய கடவுள், பரிசுத்தாய கடவுள், they are equal to us. ஆகவே பழைய ஏற்பாட்டில் தேவனாய கடவுளுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள் என்னன்னா யெகோவா, யாவே, எல்ரோயி. எல்ரோயினா என்ன? காண்கிற தேவன். யெகோவா, யெகோவானா கர்த்தர் மேய்ப்பர். யெகோவா ஈரே ஆபிரகாம் படுத்து கொள்றார். யெகோவா நிசி மோசே, யெகோவா ஷாலோம் கிதியோன். இப்படி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு இப்படிப்பட்ட பெயர்களை கொடுத்து தேவனை அவர்கள் ஆராய்ச்சி நம்ம பார்க்கலாம். அது நம்ம பாடம் கூட பாருங்க. சர்வலோகாதிபா நமஸ்காரம். முதல்ல தேவனை மகிழ்வுறாரு. 3 அப்புறமா திரு அவதாரா நமஸ்காரம் குமாரன், பரிசுத்தாவி நமஸ்காரம் பரிசுத்தாவி. 3 இடத்துல இந்த திருத்துவத்தி பரிசுத்தான் இந்த சர்வலோகாதிபா நமஸ்காரம் அப்படின்ற பாடல். ஆகவே திருத்துவம் புரிந்து கொள்ள இயலாத ஒன்றாயிருந்தாலும் நிரூபிக்க இயலாது, ஆனால் அனுபவிக்கக்கூடிய ஒன்று. இட் இஸ் rare to understand, believe the Trinity. According to the David Brunner, he who tries to understand the Trinity will lose his mind. He who denies the Trinity will lose his soul. ஆகவே மறுக்கவும் இயலாத, புரிந்து கொள்ள முடியாத ஒரு அனுபவம் தான் திருத்துவம். இந்த நிலையான இந்த ரகசியத்தை 1 கொரிந்தியர் 15:52 ஆசிரியர் ஏசாவை வீடு செய்யப்பட போகிற வசூல் அவன் நம்பவில்லை. ஆனாலும் 1 கொரிந்தியர் 15:14 இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக பவுல் சொன்னார். பிதா குமாரன் பரிசுத்த ஒன்றாக காண்கிறார், மூவரில் ஒருவராக. 1 in 3, 3 in 1. ஆகவேதான் மத்திய 28 வாசிக்கிற பகுதியில் ஏசாமி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராகி பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரில் அவருக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். பழைய பாட்டில் அவர் பேர் இருந்தாலும் ஏசாமி சிசுக்களுக்கு செகண்ட் லீடர்ஷிப்புக்கா அவங்க வெரி ஸ்ட்ராங்ஸ். யூதர்கள்லாம் அவங்க மத வைராக்கியம் உள்ளவர்கள். என்னை என்று வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்னா உண்டாயிருக்க வேண்டாம் தான். இவன் திடீர்னு ஏசாமி நம்புறா எப்படி நம்ப முடியும்? ஒரே தேவனாய் கர்த்தர் ஓரிரை கோட்பாடு தான் பழைய ஏற்பாட்டில் யூதர் வழியாக வந்தது. அப்போ ஏசாமியும் இன்னைக்கு ஈதிரை கோட்பாடு அப்புறம் 3 கோட்பாடுன்னு எப்படி நம்ப முடியும்? They were not ready to accept Jesus as the second leadership of God. அப்போ அந்த நாட்களில் தான் லாசருவை இயேசுவின் உயிரோடு எழுப்புறது, இதுவாக மலை பிரசங்கத்தில் 5 அப்பத்தை 5000 பேருக்கு போஷிக்கிறது, மரித்த லாசரு உயிரோடு வந்தது, இதெல்லாம் பார்க்கும்போது they really started to love and believe in Jesus. அப்போதான் அவங்க இயேசுவை நம்ப ஆரம்பித்தாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? யோவான் 3:14 God has sent his own begotten son down to perish in this world. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்கு எவ்வளவாய் தேவன் எப்படி அனுப்புகிறார்? ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினார். The main purpose of God, we should not perish. அப்போ நம்ம யாரும் சாபத்தோம் குமாரனாய கடவுள் எல்லாரும் பிறகு வாழ்வதற்காக, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதையும் மறிப்பதற்காக மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மீது வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் த தேர்ட் லீடர்ஷிப். அப்போ தான் யோவான் தெளிவாக யோவான் 14 உங்களுக்கு ஒரு தேற்றரை வாழ்க்கை அனுப்புகிறேன். அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பாவத்தை குறித்து நியாயத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்படின்னா அப்போஸ்தலர் வாசிக்கும்போது பரிசுத்தாவியில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். You will be empowered when the spirit of Almighty God comes down. அவர் என்ன இதுக்கு நல்ல உதாரணம் பேதுரு வாழ்க்கையில் ஏசாமி கூடவே முடிச்சுட்டார், ஏசாமி கூடவே இருந்தார், பரிசுத்தாவின் வார்த்தை பெற்றுக்கொள்ளல. அப்போ அவர் ஏசாமி வாசல் ட்ரையல், அப்போ
அப்போ சொல்கிறாங்க, இன்னும் அந்த நசரனாக இயேசுவோடு இருந்ததுதான் அவர் சொல்கிறான், அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்றான். திரும்ப சொல்கிறாங்க, இல்லை அவர் நான் அறியேன்னு சொல்லி ஏசாமியை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான் அப்படின்னு வாசிக்கிறான். அப்போ அந்த நேரத்தில் வாஸ் நாட் கரேஜியஸ் enough பேசி, ஆமாப்பா நான் ஏசாவோடு இருந்தது தான், நம்ம கிறிஸ்தவன் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியல, பயம். அதே பேதுரு ஏசாவை வீழ்த்திருந்த பிற்பாடு மேல்வீட்டறையில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் சொன்னான், ஏசாமி நீங்கள் நேரடியாக சிறையில் அரைஞ்சிங்க, என்னை தலைகீழா சிறையில் அறைங்க, ஜீவாதிபதி கொலை செய்து அவர் வீட்டில் எழுந்தார்கள் நாங்கள் சாட்சியம் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஜீவனுடைய சாட்சியாக அவர் விளங்கினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள் அநேக அற்புத அடையாளங்களோடு கூட இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிந்து கொண்டார்கள். ஒரு படையப்பட ஆசை கர்த்தருடைய தெய்வம் அவரை எல்லாம் ஒருவர்களிலிருந்து வரும்படிக்கு ஒரு கட்டப்பட்டது. இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் இதெல்லாம் சொல்லப்பட்டாலும் ஆண்டவருடைய இயேசுவுடைய இந்த நிலைகளை அறிந்து practically the people started to believe that Jesus is God. ஆகவே ஆண்டவர் எப்படின்னா ஆண்டவருடைய நிலைகள் love towards the people was perishing, அடித்து கொண்ட ஆத்மாக்களை பார்த்து மனதுருகிற ஒரு ஆண்டவர், மன இறக்கமுள்ள ஆண்டவர். Second condition of God is a quality of that is concern for the people who are suffering. That's what we read in the book of Matthew chapter 9:36. இயேசு திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களுக்கு சிதறப்பட்டவருமாய் இருந்தார், அவர்கள் மேல் மனதுருகினார். மனதுருக்கம் உள்ள ஆண்டவர். ஆகவே தன்னை மேய்ப்பனாக தன்னை சித்தரித்துக் கொள்கிறார். அதனால பழைய ஏற்பாட்டில் சொல்லி எகோவாருவா கடவுளுக்கு ஒரு பேர். கர்த்தரின் மேய்ப்பர் சங்கீதம் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு சொல்லி வாசிக்கிறேன். ஆகவே கர்த்தர் கடவுள் தன்னை மேய்ப்பனாக தன்னை சித்தரித்துக் கொள்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனே விடுறார். யோவான் 10 வாசிச்சவனாக வாசிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, நல்ல மேய்ப்பன் யோவான் 10:3 நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பேச்சு கூப்பிட்டு அதை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். தேவன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பெயர் சொல்லி அடைக்கிறார். He is a God of calling by name. ஒவ்வொருடைய பேர் அவருக்கு தெரியுங்க. இப்போதான் நம்ம எங்கே சார்லஸ் ஜெயக்குமார் ஒருவேளை நான் இங்கே வந்து இந்த 3-4 ஆண்டுகளாக தான் உங்களுக்கு தெரியல அவர் சொல்லிருக்கு. ஆனால் இந்த பேர் என் தேவனாய் கர்த்தர் முன்னாடியே அறிந்து வைத்திருக்கிறார். முன்னாலே தாய் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அறிந்திருக்கிறாங்க. அதை நம்ம அவர் பின் ஏற்றுக்கொண்டு ஒப்பு கொடுக்கும்போது தான் அவருடைய செயல்பாடுகளை நம்மளால் உணர முடியும். அது வரைக்கும் நம்மளால் உணரவே முடியாது. இது குறிப்பாக லூக்காவின் சுவிசேஷம் 19 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எரிகோவிலிருந்து போறாரு. அப்போ சகையும் எனப்பட்ட ஒரு மனுஷனை கொடுத்து வாசிக்கிறான். அவன் செல்வம் மிகுந்து வந்து வரி வசூலிக்கிறவன் தான். பெரிய பணக்காரன், பெரிய கோடீஸ்வரன், ரொம்ப ப்ராமினன்ட் ஃபிகர் இன் சொசைட்டி. அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறியும்படியாக அவர் பார்க்கணும்னு வரான். அவனுக்கு பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, அவனுக்கு நல்ல பாப்புலாரிட்டி இருந்தது, செல்வெல்லாம் இருந்தது. பட் ஹியர் நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அதுக்கு எங்கே போனால் கிடைக்கும்? இயேசுக்கான கிடைக்கும். இயேசு பார்க்கலான்னு பார்த்தா திரளான ஜனங்கள். அவனுக்குள்ளனானதுனால அவனால் பார்க்க முடியல. வாட் ஹி டிசைடட், அது ஒரு காட்டுக்கு வரும், மருத்துவர் போய் யாரும் ஒரு சாதாரண மனுஷன். இட் வாஸ் a big shot in this field. அதெல்லாம் பார்க்கல. ஜனங்கள் என்ன நினைப்பாங்க, நான் எவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் வரி வசூலிக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அதெல்லாம் பார்க்குறேன். பட் ஒரே டிசைன் வாண்டட் டு see ஜீசஸ். இயேசுவை பார்க்கணும். அப்படி அவர் எப்படிப்பட்டவரோ அறிவுடையாக காட்டத்தில் போயிருந்தார். ஆண்டவருடைய வாஞ்சியை பார்க்குறார், அவனுடைய இன்டென்சிட்டியை பார்க்குறார். பார்த்துட்டு அந்த காட்டத்தை நின்று அண்ணாந்து பார்த்து அவனை பேர் சொல்லி கொடுப்பாரு. சகைவே வாட் a great joy to me. ஒரு பேர் சொல்லி யாரை கூப்பிட்டாங்கன்னா அது எவ்வளோ சந்தோஷம். ஒரு சமயம் நான் ஒரு மீட்டிங் உட்காந்துட்டு மாஸ்டர், அப்போ பேராயர் பிஷப் சுந்தரநாயக் பிஷப் பண்ணார். அந்த மீட்டிங்கில் என் பேரை சொல்லி கூப்பிட்ற சார்லஸ் ஜெயக்குமார் மாஸ்டர் இருக்காரு அப்படின்னு சொன்னார். ஒரு சாதாரண ஒரு வார்த்தை. ஒரு பேராயர்
அவ்வளோ பெரிய மீட்டிங்கில் என் பேரை சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறது ஐ வாஸ் ஃபுல் ஆஃப் ஜாய். அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. லாங் பேக் இப்போ ஒரு பிஷப் ஒரு சாதாரண ஒரு ஹெட்மாஸ்டர் பேரை சொல்லி கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். ஆனால் இங்கே தேவனாய கர்த்தர் ஆண்டவர் சகையை பார்த்து சகையவே அப்படின்னு சொல்லிட்டு பேச கொடுக்கும்போது அவனுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்ன சொல்ற, அதோட கூப்பிட்டது மாத்திரம் இல்லை, நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் வீட்டில் தங்கலாம். என்ன ஒரு சந்தோஷம். ஐ வாண்ட் டு லிவ் திஸ் ஹவுஸ். சீக்கிரமா ஓடி வந்து ஈஸ்வரன் கூப்பிட்டுருவான். போன உடனே ஆண்டோட உள்ள போகும்போது சொல்லலாம், எல்லாரும் திட்டுறாங்க, ஐயா இது பெரிய கடவுளா இருக்காரு, இவன் பாவியான மனுஷன், வரி வசூலிக்கிறவன், இவன் வீட்டுக்கு போறாருன்னு மக்கள் சொன்னாங்க. ஈஸ்வரன் உள்ள போனா அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்துறேன், நான் அநியாயமாய் வாங்கினதுன்றானால் அதை நாளத்தினாய் திரும்ப செலுத்துறேன். மனமாற்றம். ஏசார் நான் பார்த்தப்பா, நீ ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடு, நீ நாளத்தினாய் திரும்ப ஒன்றுமே சொல்லவே இல்லை. Wherever we go through the word of God, Jesus did not preach there at all. ஒன்று சொல்லு, ஆண்டவரை பார்த்த மாத்திரத்தானுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் தானா வருது. அவன் பாவின்னு உணர்றான். அந்த பாவனை உணர்ந்து அவர் டேவிட் வாஸ் கெட்டிங் கலெக்டிங் மணி, பணத்தை வாங்குறவங்க கொடுக்குறவங்க இல்லை. ஏசாவை பார்த்தோன்னே கொடுக்கிறவனாவே மாறிப்பான், வாங்குகிறவன் கொடுக்கிறவனா மாறினான், ஆலத்தனையா திரும்ப கொடுக்குறேன். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு, இவனுக்கு மட்டும் ரட்சிப்பு இல்லை, அந்த குடும்பத்துக்கே ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 14 வாசிக்கிறான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஆக ஒருவர் மூலமாக முழு குடும்பத்துக்கும் அந்த ரட்சிப்பின் நிலையில் கடந்து வருகிறது. ஏசாவை பார்க்கக்கூடிய அதே கூட சிலுவையில் அறையும் பொழுது அந்த கடனை பார்த்து ஏசா சொல்லலை, நீ பாருப்பா, நீ ஏற்றுக்கொண்டதான் உனக்கு பரதீசு கிடைக்கும், எல்லாம் ஒன்றும் பிரசங்கமே பண்ணலை. But when he had the chance of meeting Jesus at the Calvary, கல்வாரி சிலுவையில் ஏசாவை பார்த்த உடனே அவன் தான் பாவி என்று நான் சொன்னான். இன்னொரு கண்ணை பார்த்து, நம்ம நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், உனக்கு கொஞ்சம் கூட தேவ பயம் இல்லையா? கடவுள் பயத்தை பற்றி யார் பிரசங்கம் வந்தது? ஒரு கொள்ளைக்காரன், ஒரு கொலைக்காரன். எப்படி அவனுக்கு அந்த இயேசுவோடு கூட சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்த உடனே மனம் மாறும். அந்த சகக்காரர்கள் கொள்ளைக்காரர் வேண்டிகிறான். ஏசாமிகள் சொன்ன, ஆண்டவரே ஒரு ராட்சத்தில் வரும்போது அடியே நினைந்த சுவாமி என்னை நினைச்சிருப்பான். ஏசா வெளியிலிருந்து போய் பாவத்தை அறிக்கை செய்து வா, நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு எந்த சித்தாந்தத்தை சொல்லு. அவன் ஏசு அவனுக்கு பாக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசிருப்பான். உண்மையான மனம் திரும்புதல் இதில் இருந்து ரட்சிக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒருவரின் பொறுமை தருவதே வா பாவை வா, வருத்தப்பட்டு வாரிசர்கள் எல்லாரும் நேற்றில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பால் தருகிறேன் சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன், உங்களை அழைப்பார். இங்கிலாந்து தேசத்தில் ஜான் மோரிஸ் அப்படின்னு ஒருத்தர் பண்ணாரு. ஏசாமி கடவுள் இல்லை, ஒரு ஆர்டினரி மேன் அப்படின்றதுக்காக வாஸ் a great lawyer, ஒரு தீசிஸ் எழுதுபடியாக முற்பட்டார். அதுக்கு முன்னால் பைபிள் வாங்கி ஃபுல்லாக படிச்சுட்டு நல்ல கிரிட்டிசிசம் கொடுத்து, யூ வாண்ட் டு டினை த பவர் ஆஃப் ஜீசஸ், ஜீசஸ் நாட் காட். அதோட மாத்திரம் அந்த மனுஷன் அந்த வேதாவத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க. படிக்க 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 அந்த மனிதனுக்கு கல்லாமல் இருந்து உடைய ஆரம்பித்தது. உடைந்து அவர் ஸ்டார்ட் டு சே ஜீசஸ் ட்ரூ காட், இயேசு உண்மையான கடவுள் என்று சொன்னார். இல்லை என்று எழுத ஆரம்பித்தது ஜீசஸ் ரியல் காட். He rolled away the stone அப்படின்னு ஆங்கில புத்தகத்தை எழுதி உலகம் பூராக பிரசித்தி பெற்ற காலம் அந்த நாட்களில் அந்த புஸ்தகம் கிடைச்சி. சாதாரண அந்த வழக்கறிஞர் உலகம் போட்டு நடக்கி உயர்த்தப்பட்ட காரணம் இயேசு உயிருள்ள ஆண்டு என்பதை அறிவித்தார். ஆகவே அன்பான கத்தடைப்படைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரீரம் மாத்திரமல்ல, கல்வாரி சேர்ந்து மாத்திரம் நமக்கு எனக்கும் இறக்க பாராட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பது பிதாவாக கடவுளையும் குமாரனாக கடவுளையும் பரிசுத்தாவையும் நாம் இல்லத்தை செயல்பட கற்றுக் உதவி செய்கிறார். ஆக எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், உன்னை மறக்கவும் மாட்டார். ஆக எதற்கு நீ கலங்காது தெரியாது. தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை திருத்துவத்தை நாங்கள் நம்புகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவையான திரை கடவுளை
நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்து கற்றுக் கொடுக்கிறோம். அன்னைக்கு சகை வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் காட்டத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனை தேடி போய் பார்த்து அந்த பேச்சலை அழைத்து அந்த வாழ்க்கையை நிம்மதி சமாதானம் சந்தோஷத்தை கட்டிட்டாங்க. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் வாழ்வாதாரம் இல்லை, பசி பட்டினி, சரியாக கடன் தொல்லை, சரியான உணவுகளை வேதனையோடு பாடுகளோடு திக்கற்ற போல கலைப்பட்டு யாராக இருந்தாலும் ஆண்டவர்கள் கண்ணூக்கி பார்க்கிறார். சகோதரி தேடி வந்த ஆண்டவர் அவனுக்கு இறக்க பாராட்டி ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இறக்க பாராட்ட மாட்டாரா? உடைய பிள்ளைகளுக்கு இறக்க பாராட்ட மாட்டாரா? உடைய அப்பா அம்மாவுக்கு இறக்க பாராட்ட மாட்டாரா? உடன்பிறப்புகளுக்கு இறக்க பாராட்ட மாட்டாரா? இறக்கத்தை ஐசிவர் நாடு பிறகு தள்ளவே மாட்டான். வா பாவை வா, மலைத்து நில்லாது வா என்று அழைக்கிறான். உன்னை அழைக்கிறார். அவனுடைய பார்க்க வரலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் தெய்வமே. இந்த அருமையான காலைகளை திருத்துவத்தின் சித்தாந்தங்களை திருமறை சார்ந்து நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றியோடு கொடுமை ஸ்தோத்திரம். வாழ்க்கையை ஆதாரம் இல்லாமல் நிர்வாகம் இல்லாமல் பற்பட நிலையில் சோர்ந்து போய்கிற பிள்ளைகளை திடப்படுத்துங்கப்பா. அவளையெல்லாம் நீ நடந்திருக்கிறீர். நீதி வலது கருத்துக்களை தொடர்புடைய செலுக்கிறோம். ரத்தத்தினால் மூடி மறைத்துக்கிறோம். சமாதானத்தை தான் வழியெடுத்ததாக இந்த உலகத்திலே கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்ட மக்களை நினைக்கிறோம். அவருடைய வியாதியினால் பாதிக்கப்பட்ட எங்கள் திருச்சபை பிள்ளைகளை காட்சிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாட்களில் திருமணம் காமிய பிள்ளைகளை ஆசிரியர் தொடர்ந்து நன்மையால் பெருமையாக சொல்கிறோம். அருள் நான் இயேசு நாம் ஜெபிக்கிறோம். ஜீவன பிதாவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி. நீங்கள் எனக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறீர்கள் என அறிகிறேன். ஒவ்வொருவரும் தொலைபேசி மூலமாக என்னோடு தொடர்பு கொண்டு என்னை விசாரித்து ஜெபிப்பதற்காக உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஜெபம் செய்து கொண்டு வருகிறேன். இன்னைக்கு காணும் சூழ்நிலை கட்டாயமாக மாறும். நாம் யாரும் தொடர்ந்து தேவாலயத்திற்குள் ஆராதிக்க முடியும். ஆனாலும் தயவு செய்து நம்முடைய அரசாங்க சட்டத்திற்கு வெளியில் அதிகமாக வெளியே போகாதபடிக்கு, யாருக்கும் கை கொடுக்காதபடிக்கு, கைகளை அவங்க 1 மணி நேரத்துக்கு சோப்போடு கை கழுவுங்க. சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஒன்றும் யாரும் சேதம் ஏற்படாத கர்த்தர்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆராதிக்கு நிறைவாக 236வது பாடல் காக்கும் கரங்களை என்ற பாடலை பாடி ஆணுடைய புரிந்து காக்கும் கரங்கள் உன்னெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உன்னெனக்கு காத்திடுவா கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பெறனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசு. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் பரலோக தேவனே. எங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரங்களாக இருக்கிறதுக்காக எனக்கு தோற்றுறோம். எங்களை அழைக்கிற தேவ பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக தோற்றுறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக திடீர் தெய்வத்தை நாங்கள் அடைக்கலமாய் கொண்டு வாழ முடியாது. இனிய வாழ்க்கைக்காக தோற்றுறோம். இந்த நாளிலே எங்கள் வானொலி மூலமாக நான் இருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டது ஒவ்வொரு ஆசீர்வதி. சீக்கிரமாக நாங்கள் ஆலயத்தில் கூடி தேவாலய தேவனை ஆராதிக்க பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கத்திற்கு தாரும். தேவனை இறக்கத்திற்கு கிருபைக்கு பராமரிக்கப்படுகிறோம். ஒவ்வொருவரும் ஆணிப்பாய்ந்த கரங்களை தொடுமுடியை செபிக்கிறோம்.
நீதியின் வலது கருத்தினாலே தொடும் உடைய ஆசீர்வாதத்தை தந்தெடுப்படியாக சொல்லி நான் உங்களை திக்கற்றவர்களாக முன்னெடுத்து சொல்லி உலகத்தின் முடிவு வரையில் நான் உங்களோடு கூடவே இருக்கின்ற வாக்கு சொன்ன வார்த்தையினுடைய எங்களை ஆசை இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் என்று சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்வோமாக. எல்லாருக்கும் தோற்றமும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் சமாதானத்தோடு